Ashwan, career guidance expert. University departments of Anna University. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேம்பஸ் இருக்கு. CEG campus, MIT campus, ACT campus. இந்த CEG அப்படினா College of Engineering Gindi campus அப்படினு சொல்வாங்க. MIT னா Madras Institute of Technology campus, அது வந்து குரோம்பேட்ல இருக்கு. இன்னொரு கேம்பஸ் வந்து அழகப்ப செட்டியார் டெக்னாலஜி கேம்பஸ்னு சொல்லி CEG க்கு ஓட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கிண்டில இருக்கு. அப்போ இந்த 3 கேம்பஸ்க்கு உள்ள போறதுக்கு சார் TNEA மட்டும்தான் வழியா? நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறோன்னு விருப்பப்படுறோம். அப்போ TNEA மூலமாக மட்டும்தான் நான் போக முடியுமா, வேற எந்த ரூட்டும் இல்லையா அப்படின்னா அவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த இடத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போகக்கூடிய இரண்டாவது வழி, ஃபர்ஸ்ட் வழி வந்து TNEA, அது எல்லாத்துக்கும் தெரியும். இரண்டாவது வழி என்ன அப்படின்னா கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. இது என்ன அப்படின்னா பப்ளிக் ஆர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் மூலமாக அவர்கள் ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். பப்ளிக் அண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் நாங்கள் தான் போய் அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் போய் அவங்களை அப்ரோச் பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி அந்த கம்பெனிஸ் மூலமாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் போய் அந்த கம்பெனிஸை பிடிச்சி வச்சுருப்பாங்க. சார் எந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள சீட் வாங்கி கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ பப்ளிக் ஆர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாக இருக்கணும். அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் ஃபெசிலிட்டிஸையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர்கள் வந்து தே ஹாவ் டு ஷேர் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தேர் ஃபெசிலிட்டிஸ். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கம்பெனி வந்து அட்லீஸ்ட் 3 இயர் ஓல்டு கம்பெனியாக கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அட்லீஸ்ட் 3 இயர் ஓல்டு கம்பெனிஸ் வித்தின் சவுத் இந்தியா. அப்போது ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாடு, இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கணும். அந்த கம்பெனிஸ் வந்து பப்ளிக் ஆர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாக இருக்கணும். அதாவது கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கணும். அந்த கம்பெனிஸ் மினிமம் ஆரம்பித்து 3 வருடங்களாவது ஆகியிருக்க வேண்டும். அந்த கம்பெனிஸின் மூலமாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே நீங்கள் வர முடியும். அந்த கம்பெனியானது அந்த மாணவனை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க வைப்பாங்க. என்ன ஒரு MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஃபெசிலிட்டியையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அதே போல் அண்ணா பல்கலைக்கழகமும் அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் யூஸ் பண்ண கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே போய் இது வரைக்கும் அந்த கம்பெனிஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சைன் ஆகலை சார்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனி இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வந்துச்சுன்னா அவங்க இம்மீடியட்டாக வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை விசிட் பண்ணி ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதன் மூலமாக அவர்கள் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. ஸோ இதையும் நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த இடத்துல மார்க் முக்கியமான நோ நீட் ஆஃப் மார்க். அந்த கம்பெனி உங்களை வந்து ஈவன் 110, 100 கட் ஆஃப் இருந்தாலுமே உங்களை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஸ்பான்சர் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் வெரி வெல் கெட் இன் டு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் லைக் ACT, CEG அண்ட் ஈவன் MIT. ஸோ இதுதான் வந்து கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி அண்டரில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும்னா இதுதான் உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் they are offering 5-year integrated MSc courses which is very well equal to BE Computer Science Engineering. even you can say கொஞ்சம் ரிசர்ச் ஓரியன்டா இவர்கள் படிப்பதனால BE Computer Science ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் இந்த இன்டகிரேட்டட் 5 இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கோடிங் ஸ்கில் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து இவர்களை கொஞ்சம் அதிகமாக ப்ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டோம். அப்போது இந்த 5 இயர் இன்டகிரேட்டட் MSc கோர்சஸ் வந்து நம் அண்ணா பல்கலைக்கழகம் CEG கேம்பஸில் கொடுக்குறாங்க. என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 1 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்ன வேணும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸை நீங்கள் படித்திருக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன வேணும்? அதுக்கும் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் படித்திருக்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காமர்ஸ் குரூப்பில் படிக்கிறாங்க, நான் வந்து எலக்ட்ரானிக் மீடியா லைனில் போகணும், அதாவது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிம்பாங்க, ஈவன் அனிமேஷன், கிராஃபிக்ஸு, கேம் டிசைன், இந்த மாதிரி
லைனில் போகணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் மீடியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவன் ஜேர்னலிசம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அவங்க படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த குரூப் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எனி ஸ்ட்ரீம், எந்த ஸ்ட்ரீம் படித்தவங்க வேணாலும் இந்த எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு அப்ளை பண்ண முடியும் கட்டாயமாக. ஸோ இந்த 5 இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஹைலி வேல்யூபிள் கோர்ஸு. இதுக்கு எப்படி சார் எடுப்பாங்கன்னா, ஃபிசிக்ஸ் 100க்கு வச்சுப்பாங்க, கெமிஸ்ட்ரிக்கும் 100க்கு வச்சுப்பாங்க, மேத்தமேட்டிக்ஸும் 100க்கு வச்சுப்பாங்க. அவுட் ஆஃப் 300க்கு எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களோ அதனை அடிப்படையில் வச்சு ரேங்கிங் போட்டு கவுன்சிலிங்கு கூப்பிட்டு உங்களே வச்சுப்பாங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்து ஈவன் 178, 180 போன்ற கட் ஆஃப் வைத்திருந்த மாணவர்களுக்கு கூட இது கிடைச்சிருக்கு. பிகாஸ் நிறைய மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே போய் படிக்கலாம் என்ற விஷயம் தெரியாது. அதனால் இதற்கான போட்டிகள் மிக மிக குறைவு. இப்பொழுதுதான் நம் தமிழக மாணவர்களிடம் சொல்கிறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த லைனில் இருக்கிறாங்கன்னா, ஈவன் யாராச்சும் இந்த ஜேர்னலிசம் படிக்கணும், அதே போல் வந்து நான் மீடியா லைனில் போகணும் அப்படின்னு யாராச்சும் நினைக்கிறாங்கன்னா, please do say them to apply for this electronic media course. It is excellent one. இதுக்கு வந்து ஜெனரல் கேட்டகரி அட்மிஷனும் உண்டு, என்ஆர்ஐ அட்மிஷனும் உண்டு, CIWGC அட்மிஷனும் உண்டு, ஃபாரின் அட்மிஷன்ஸும் உண்டு. இது என்ன சார் CIWGC? என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இண்டியன், ஓகே. CIWGCனா சில்ட்ரன் ஆஃப் இண்டியன்ஸ் ஒர்க்கிங் ஃபார் கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு பேர். இந்த 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கும் இவர்களுக்கான கோட்டா என்பது தனியாக உண்டு. அதே போல் பிஇ பிடெக் படிப்பதற்கும் இவர்களுக்கான கோட்டா என்பது தனியாக இருக்கிறது. யாருக்கு? என்ஆர்ஐ கோட்டா, CIWGC அதாவது ஃபாரின் நேஷனல்ஸ் கோட்டாங்கிறது தனியாக இருக்குது. அப்போது நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வசித்திருந்து விட்டு இப்பொழுது யாராச்சும் கல்ஃப் கண்ட்ரீஸில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் ஓப்பன். அதாவது Anna University BE, BTech and BArc also admissions through NRI, foreign nation and children of Indians working for Gulf countries. இது மூலமாக யாராச்சும் அப்ளை பண்ண வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டு அக்கார்டிங்லி யூ கேன் அப்ளை. பிகாஸ் இது ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து சேர்ந்து விட்டு அதுக்கப்புறம் ஹெசிடேட் பண்ணுறாங்க, அல்லது சேர்வதற்கு முன்னாலேயே அந்த ஃபீஸ் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெசிடேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் முடிவெடுப்பதற்கு முன் இதோட ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க, உங்களால் பே பண்ணிட முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு அண்டரில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரீசன்ட் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் இந்தியன் எம்பசி கொடுக்கக்கூடிய அந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். அதே போல் இதுக்கு வந்து தேர் இஸ் நோ ஃபார்மெட்லாம் கிடையாது. இந்தியன் எம்பசியில் கொடுக்குறதே ஒரு ஃபார்மெட் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும். சரி, இதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்களான்னா கிடையாது. அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ஆஸ் பர் கிவன் ஃபார்மெட், அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபாதரோ மதரோ இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மெட்டில் அந்த நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனியில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அடுத்து வந்து என்ஆர்ஐ பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் மினிமம் ஃபார் 6 months நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் என்ஆர்ஐ இருந்து அங்கேருந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் 6 மாதத்துக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட் ஆஃப் ஃபாதர் ஆர் மதர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் பார் இந்தியன் பாஸ்போர்ட் ஆஃப் த கேண்டிடேட். இப்போது ஸ்டூடெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் படிச்சிருக்கலாம், வெளிநாட்டிலையும் படிச்சிருக்கலாம். இது ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸ்டூடெண்ட் ஈவன் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டும் வெளிநாட்டில் படிச்சிருக்கணும், பேரண்ட்டும் வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஈவன் ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் படித்திருந்தாலும் நீங்கள் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்த்தாலும் இந்த கோட்டாக்கு கீழே நீங்கள் வர முடியும். பிகாஸ் உங்களுக்காகவே கொடுக்கப்படக்கூடிய இந்த அட்மிஷன் ப்ராசஸ் தான் வந்து இந்த என்ஆர்ஐ ஃபாரின் நேஷன் பார் CIWGCயுடைய அட்மிஷன் ப்ராசஸ் ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னா அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு இப்போ ஓப்பனில் இருக்குது. சார் நான் ஆந்திரா பீப்புள், நான் வந்து ஈவன் பாண்டிச்சேரி, என்னால் உள்ளே வர முடியுமானா நிறைய சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுப்பாங்க. எங்கேயாச்சும் ஒரு சீட் 2 சீட்டுன்னு சொல்லி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் நீங்கள் வேணும்னு நினைக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிடைக்காது. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இசிக்கு ஒரு
சீட்டு, ஆந்திராவுக்கு ஒரு சீட்டு, மகாராஷ்டிராவுக்கு ஒரு சீட்டு, சில ஸ்டேட்டுக்கு வந்து இருக்கவும் இருக்காது. அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு ஒரு சீட், இந்த மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க. அந்த ஒரு சீட்டுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒதுக்கியிருப்பாங்கன்னா கிடையாது. மேபி பாண்டிச்சேரிக்கு இசியில் ஒரு சீட் இருக்கும், ஆந்திர பிரதேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளியில் ஒரு சீட் இருக்கும், மகாராஷ்டிராவுக்கு மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு சீட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க அல்லோகேட் பண்ணியிருக்கிறதுலேருந்து இஃப் யூ வாண்ட் டு டேக் த சீட் தென் யூ கேன் வெரி வெல் கோ வித் அதர் ஸ்டேட் கோட்டா. அதற்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. சரி, இதுக்கான அப்ளிகேஷன்லாம் நாங்கள் எங்கே சார் போய் செக் பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த இடத்துல நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். TNEA 2022 வெப்சைட் வந்து உங்களுக்கே தெரியும், TNEAonline.org. இதில் போய் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த அட்மிஷன்ஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி செய்யக்கூடிய அட்மிஷன்ஸ். TNEA அப்படிங்கிறது நம்மளுடைய டோட் செய்யக்கூடிய அட்மிஷன்ஸ். அப்போது இந்த நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய TNEAல போய் இந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் நேம் என்ன அப்படின்னா admissions.annauniv.edu. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவர்களுக்கு இது கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் ரிகார்டிங் நம்ம வரப்போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.